அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் தமது தோளின் மீது ஆடை எதுவும் இல்லாதிருக்கும் நிலையில் தொழ வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 359. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆண்கள் தொழுகையில் பேண வேண்டிய ஆடை ஒழுக்கத்தை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. பெண்கள் தங்களுடைய தொழுகையில் ஆடையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம். தொழுகையில் ஈடுபடும் பொழுது ஆண்கள் தங்களுடைய தோள் பகுதியை அவசியம் மறைத்திருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். பனியன் அணிந்து கொண்டு தொழலாமா என்று பல சகோதரர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பனியன் உங்களுடைய தோள்பட்டை பகுதியை முழுமையாக மறைக்கும் வகையில் இருந்தால் தாராளமாக அதே நிலையில் நீங்கள் தொழுது கொள்ளலாம். அவ்வாறில்லாமல் உங்களுடைய பனியன் தோள் பகுதியை முழுமையாக மறைக்காத நிலையில் இருக்குமேயானால் அதற்கு மேல் ஏதாவது ஒரு துணியை கொண்டு உங்களுடைய தோள்பட்டையை மறைத்த பிறகே தொழ வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.